ஃபுட் வேணாங்கிறீங்க. ஃப்ரோசன் ஃபுட்டு பெஸ்ட்டா, லைவ் ஃபுட்டு பெஸ்ட்டா? உங்கள் ஜட்ஜ்மெண்ட், பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். உனக்கு கோழி தெரியுமா? என்ன கோழி? நாட்டுக்கோழி. இது என்ன கோழி? பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழி கண்டுபிடிச்சது எப்போ? முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. 60 வருஷம் ஆகுது. நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த கோழி வந்து கண்டுபிடிச்சது. அப்போ வந்து நாட்டுக்கோழி கோழி அதிகமாக சாப்பிட மாட்டோம். சொல்லுங்க, இந்த நாட்டுக்கோழி நீங்கள் எப்போ வந்து பார்க்குறீங்க? இந்த கோழி நாட்டுக்கோழி இல்லை, பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழி. எப்போ எனக்கு தெரியும்? அப்போல்லாம் வந்து நான் பிறந்ததுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் ஃப்ரைடே கோழி செய்வோம். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் சொன்னது என்னன்னா, நாட்டுக்கோழின்னு சொல்லி தான் ஏமாற்றி தருவாங்க. பிராய்லர் கோழின்னு அதுக்கப்புறமேட்டு தான் வளர்ந்தப்போ தான் எனக்கு தெரியும். ஓ, நாட்டுக்கோழின்னு ஏன் ஏமாற்றி கொடுத்தாங்க? ஏன்னா நான் நாட்டுக்கோழி மட்டும் தான் சாப்பிடுவேன் சின்ன வயசுல. ஓ, ஏன் பிராய்லர் வேண்டாங்கிறீங்க? இது ஊசி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன ஊசி போடுவாங்க? எனக்கு என்னடா தெரியும். பிராய்லர் கோழியில் என்ன ஊசி போடுவாங்க? வளர்றதுக்கு ஊசி போடுவாங்க. என்ன வளர்றதுக்கு? கோழி வளருது. என்ன ஊசி போட்டால் என்ன வளருமா? அந்த ஊசி போட்டு வளர வைக்கிறதுக்கான சரி, அதனால அவர் வேணான்றாரு. நீங்கள் எதனால பிராய்லர் கோழி விரும்புறீங்க? டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிராய்லர் கோழி பிடிக்குமா, நாட்டுக்கோழி பிடிக்குமா? நாட்டுக்கோழி இயற்கையானது. இயற்கையானதா இது? செயற்கை. செயற்கை உடம்புலாம் என்ன சாப்பிடுங்க? செயற்கை தான் சாப்பிடுவோம். ஏன்? டேஸ்ட். நாட்டுக்கோழி விலை அதிகம். 1 கிலோ எவ்வளோ? 600 ரூபா. இது 1 கிலோ எவ்வளோ? இப்போ நாட்டுக்கோழிலே 2 அது பண்ண கோழி. இந்த கோழி எவ்வளோ விலை கிலோ? இது 200 ரூபாய். கிலோவா? 300 ரூபாய்ங்க? லைவ் உயிரோட பிடிச்சி அறுத்து குழம்பு வச்சா 200. உரிச்சு கொடுத்தா 240 ரூபாய். அப்போ நாட்டுக்கோழி 600 ரூபாய். பண்ணக்கோழி 500 ரூபாய். பண்ணக்கோழி 500, நாட்டுக்கோழி 600, பிராய்லர் எவ்வளோ? சாப்பிடு. இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த கோழியோட மகிமை என்னன்னா, ஃப்ரோசன் ஃபுட்டு. என்னது? ஏன் இதை வந்து ஃப்ரோசன் பண்ணுறாங்க? சொல்லுங்க, ஏன் பண்ணுறாங்க? நீங்களே சொல்லுங்க. ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஏன்? ரொம்ப நாள் வரும். ரொம்ப நாள்னா எவ்வளோ நாள்? ஒரு 1 மாதம், 2 மாதம், 3 மாதம். இயற்கையான நாட்டுக்கோழி நல்லதா, ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரோசன் ஃபுட்டு நல்லதா? இயற்கையான நாட்டுக்கோழி. எப்படி ப்ரூவ் பண்ணுங்க? இயற்கையான நாட்டுக்கோழி சாப்பிட்டா நல்லது. எப்படி? சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இயற்கையான நாட்டுக்கோழியை வெட்டினா பிளட் வருமா? வரும். அந்த பிளட்டெல்லாம் கலக்குமா சாப்பாட்டில்? இல்லை கலக்காது. கையிலெல்லாம் கலப்படும். பிளட்டு அப்படியே இருக்கும், உடையாது. இதே வெட்டி ஃப்ரோசனில் ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகும்? அது உறைஞ்சிடும். இப்போ கிருமியெல்லாம் செத்துருமா? சாகாது. கிருமிலாம் அப்படியே உள்ள செத்து அப்படியே இதுவாக இருக்கும். அனலில் சாகும், ஃப்ரீசர்லையும் சாகும். ஃப்ரோசன் சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரோசன் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். நீங்கள் லைவாக கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குரோத் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதான் ஃபாரின்லாம் ஃப்ரோசன் ஃபுட் விற்கிறாங்க. இந்த பாயிண்ட் வேறு சொல்லுங்க, இது உண்மையா பொய்யா? லைவ் ஃபுட்டு சாப்பிடணுமா, ஃப்ரோசன் ஃபுட்டு சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் பட்டிமன்றம். எது பெஸ்ட்டு? லைவ் ஃபுட்டு. எப்படி? ஏன் ஃப்ரோசன் ஃபுட்டு வேணாங்கிறீங்க? அதில் கிருமியெல்லாம் வராது. ஃப்ரிட்ஜு டீப் ரைஸில் வச்சுட்டு நீங்கள் ஐஸுக்குள்ளே அதை கை வைங்க,
ஏதாவது கிருமி விட்டுமா விட்டாது. ஐஸ் இல்லை, அது வந்து ஃப்ரீசர் சரியாக ஒர்க் பண்ணலன்னா நீங்கள் சொல்கிறது அக்செப்ட். நல்ல ப்ரோசன், நல்ல நீட் அண்ட் க்ளீன், நீட்டாக வைக்கிறோம் ப்ரோசனில். எவ்வளோ நாளைக்கு வைக்கிறோன்னு தெரியல, பட் அது பெஸ்ட்டாக. இப்போ சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பாரிஸு, அமெரிக்கா, யூரோப்பு இங்கெல்லாம் ஃப்ரோசன் ஃபுட் அதிகமாக, லைவ் ஃபுட் அதிகமாக. சொல்லுங்க ஏன் ஏன் வந்து அதிகங்கிறீங்க? ஏன்னா அங்கே அதோடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் மக்கள் தொகை கம்மி தானே. இந்தியா தான் 140 crore, இங்கே தான் லைவ் ஃபுட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஃப்ரோசன் ஃபுட்டுக்கும் லைவ் ஃபுட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா சொல்லுங்க. போய் எதுக்காக யங் ஜென்ரேஷன் ஃப்ரோசன் ஃபுட்டு வச்சு தயாரித்து சாப்பிட்றாங்க? குழந்தைகள் இது கொடுத்தா நடக்குமா, நாட்டுக்கோழி நடக்கும்? நாட்டுக்கோழி குழந்தைகள் சாப்பிடுமா? உங்கள் பொண்ணு, உங்கள் தம்பி இதெல்லாம் இது பண்ணுவாங்க நாட்டுக்கோழி சாப்பிடும். இந்த கோழி. ஸோ என்னென்னா நம்ம யாரும் குக்கிங் பண்ணுறது இல்லை. எல்லாருமே கடையில் ஆர்டர் பண்ணுறோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம், கடையில் போய் சாப்பிட்றோம். அதுதான் ரீசன். அர்ஜென்சி உலகம். அப்போ ஃப்ரோசன் ஃபுட்டு தேவைப்படுது. ஃப்ரோசன் குவாலிட்டி நல்லா இருக்குன்னா உலக நாடுகள் சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஆராய்ச்சி யாரும் பண்ணலை. நான் தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியா? உங்கள் அனுபவத்தில் இந்த கேள்வி யார் கேட்டால் ஃபஸ்ட்டு? ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு, அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு லைவ் ஃபுட்டு பெஸ்ட்டா, ஃப்ரோசன் ஃபுட்டு பெஸ்ட்டா? லைவ் ஃபுட் வந்து பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ஃப்ரோசன் ஃபுட் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் சொல்கிறத வச்சு இல்லை, வேர்ல்டு சொல்கிறத வச்சு சொல்கிறேன். நான் தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், தீர்ப்பு நீங்கள் சொல்கிறீங்க. யாரை பார்த்து சொல்கிறீங்க? உலகத்தை பார்த்து. புரியுதா? ஏசி பெஸ்ட்டா, நானேஜ் காற்று, நேச்சுரல் காற்று அது வெளியில் இருக்கிறது பெஸ்ட்டா? நேச்சுரல் காற்று இந்த வெளியில் இருக்கிறது பெஸ்ட்டா? பவ்யார் நாடு வெளியில் இருந்தால் அது பெஸ்ட்டு. அந்த ஸ்மெல் வந்து பெஸ்ட்டு. ஏசி வந்து பெஸ்ட்டா? அது ஒரு ஹீட்டு. ஏசி வந்து ஒரு ஹீட்டு. ரொம்ப நேரம் தான் இது ஃபில்ட்ரேஷன் தேவை. வெளியில் உள்ளது மாசு. இதுதா அதே மாதிரி இந்த சிக்கன் சாப்பிட வந்தபோது ஒரு சின்ன மினி ஆர்கியூமெண்ட் தான். எதிர்கால ஜென்ரேஷன் ஃப்ரோசன் ஃபுட்டு சாப்பிட்ணுமா, லைவ் டேசி ஃபுட்டு நேச்சுரல் உயிரோடு உள்ளது, லைவாக உயிரோட மீன், உயிரோட சிக்கன், உயிரோட ஆடு வெட்டி ஹலால் முறையில் சாப்பிடுவாங்க. இதுவும் ஹலால் தான். ஸோ இந்த தீர்ப்பை வந்து பொதுமக்களாகிய உங்களுக்கே நாங்கள் விட்டுடுறோம். ஸோ அதனால் கரெக்டாக இல்லையா? நீங்கள் சொன்னீங்க ப்ரோசன், நீங்கள் முதல்ல லைவ் நீங்கள், அப்புறம் உலகம் போது ப்ரோசன் நீங்கள். கன்ஃபியூஷனே வேண்டாம். மக்களே சொல்லுங்கள், நீங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள். அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகம் எங்கே போதும் அது பின்னாடி தான் நம்மளும் போகணும். அதுதான் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் ஃப்ரோசன் சொன்னேன். நீங்கள் எதனால ஃப்ரோசன் சொன்னீங்க? உனக்கு தெரியாதா? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். நம்ம உள்ளூர் கோழியை வாங்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்யலாமா, உயிரோட கட் பண்ணி செய்யலாமா, இல்லை கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரோசனில் வச்சு எடுத்து சாப்பிடலாமா? நான் சொல்லுறதுக்காக சொல்றியா? ஏன் என்ன சொல்ல? என்ன ஒர்க் பண்ணுறப்ப? என்ன வேலை? பெயிண்டிங் பண்ணுவார். ஆர்டிஸ்ட். ஒரு கிரியேட்டர், ஆர்டிஸ்ட்டு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி மக்களோட மக்களாக பழகி மக்களுடைய ஒப்பீனியன் கேட்டோம்னா ஒரு உண்மை வெளியில் வருது. திடீர்னு ஒரு ப்ரோசர் போட்டுட்டாரு, திடீர்னு வந்தால் லைவ் போட்டுட்டாரு, எது சொல்கிறதுலே கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். ஸோ எதிர்கால ஜென்ரேஷனுக்கு தேவையானது, ஆரோக்கியமானது ஃப்ரோசன் ஃபுட்டா இல்லை லைவ் ஃபுட்டா? இதை நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க. இதை வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக வைரல் ஆக்குங்க. சில பேர் சொல்லலாம் ஃப்ரோசன் ஃபுட்டு, ஒரு சில பேர் எது பெஸ்ட்டு?
எதிர்கால ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆன்சர் வேணும். நான் இப்போ லைவ் ஃபுட்டு சாப்பிட்டு வந்தேன். இப்போ நேற்று முந்தானாலும் நாலாம் லைவ் ஃபுட்டு, இன்னைக்கு ஒரு ஃப்ரோசன் ஃபுட்டு, ஒரு கான்டினென்டல் ஹோட்டல் பெஸ்ட் அமெரிக்கன் ஆரம்பித்த பப்பையாங்கிற பிராண்டு. பப்பாய் பப்பாயா எனிவே நல்லாச்சு. நம்ம கையை கழுவுவோம். இப்போ இது டிஷ்யூ தான், கை வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த தீர்ப்பை வைரலாக்கி இதை வந்து மக்களுக்கு உண்மையை உங்கள் ஜட்ஜ்மெண்ட், பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு சொல்ல வேண்டியது எதிர்கால ஜென்ரேஷனுக்கு ஃப்ரோசன் ஃபுட்டு பெஸ்ட்டா, லைவ் ஃபுட்டு பெஸ்ட்டா, யுவர் சாய்ஸ், யுவர் ஜட்ஜ்மெண்ட். பாய்.